வணக்கம், நான் உங்கள் மோகனா. 11/8/2025 திங்கட்கிழமை மாலை மலர் செய்தியை பார்க்கலாம். சென்னையில் 16ஆம் தேதி கொண்டாட ஏற்பாடு. திருமாவளவன் அவர்கள் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்கும் நடிகர் கமலஹாசன் ஐயா அவர்கள் கவியரங்கம் வாழ்த்தரங்கத்தில் சினிமா கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள். சென்னை ஆகஸ்ட் 11 விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பிறந்த நாளான ஆகஸ்ட் 17ஆம் தேதி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழர் எழுச்சி நாளாக ஒவ்வொரு ஆண்டு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த ஆண்டு அவரது பிறந்த நாளை சென்னை தேனாம்பட்டில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. பிறந்தநாள் கொண்டாடும் வகையில் 16ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். மாலையில் இருந்து நள்ளிரவு வரை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட உள்ளனர். மாலை 4 மணிக்கு ஸ்டீஃபன் ராயல் குழுவினரின் இசை பாய்ச்சல், மாலை 6 மணிக்கு கலைமாமணி ஜாகிர் ஹுசேன் குழுவினரின் நடன அரங்கம், மாலை 7 மணிக்கு மதசார்பினை காப்போம் கவியரங்கம் நடக்கிறது. இதனை திரைப்பட இயக்குனர் கே பாக்கியராஜ் தொடங்கி வைக்கிறார். கவிஞர் வே தலைமை ஏற்கிறார். கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வள்ளியரசு வரவேற்புரை வாசிக்கிறார். கவிஞர்கள் ஆண்டாள் பிரியதர்ஷினி, இளைய கம்பன், தஞ்சை இனியன், அருள்பாரதி, ஷவர்தன், புனித ஜோதி ஆகியோர் கவி பொழி நிகழ்த்துகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு ஊடக அரங்கம் நடக்கிறது. 11 மணிக்கு நடைபெறும் வாழ்த்தரங்கத்தில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள், MP தமிழ்நாடு படநூல் நிறுவன தலைவர் லியோனி அவர்கள், ஓய்வு பெற்ற காவல்துறை கூடுதல் இயக்குனர் வனிதா அவர்கள், திரைப்பட இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆகியோர் வாழ்த்துறை வழங்குகிறார்கள். இந்த விழாவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் MLA ரவிக்குமார் அவர்கள், MP துணை பொதுச் செயலாளர் SS பாலாஜி அவர்கள், MLA ஆளுநர் நவாஸ், MLA பனையூர் அவர்கள், பாபு MLA ஆகியோர் அவர்கள் முன்னிலையில் வகிக்கிறார்கள். முடிவில் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துகிறார். விழாவை தலைமை நிர்வாகிகள் AC பாவரசு, வன்னி அரசு, கூகா பாவலன், தகுடு தமிழர் செல்வன், இளஞ்சோகவரை பாலசிங்கம் மற்றும் அவர்கள், சென்னை மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் சாரநாத் வேலுமணி அவர்கள், சேத்துப்பட்டு இளங்கோ அவர்கள், கரிகாலவன் அவர்கள், சைதை ஜாக்கப் அப்புன் வழக்கறிஞர்கள் அவர்கள், இளையா சவுந்தா, உஷா, ராணி, இளங்கோவன் ஆகியோர் அவர்கள், ஞான முதல்வன் ஆகியோர் ஒருங்கிணைக்கிறார்கள். அடுத்த செய்தியை பார்க்கலாம். இங்க பாருங்க. கிருஷ்ணகிரியில் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3ஆம் கட்ட பிரச்சாரம் தொடக்கம். 4 இடங்களில் பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்தித்து பேசுகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் விரிவான செய்தியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் R. மோகனா. நன்றி, வணக்கம்.